அப்போ வள்ளி வந்து டார்ச்சர் பொறுக்க மாட்டாம அண்ணமாரை கூப்பிட்டு விட்டுறா. அப்படி அண்ணமாரெல்லாம் வரும்போது வேற வழி இல்லை, அண்ணமார்ட்டு மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக அந்த முருகன் வந்து சிலையா மாறிடுறார், சாரி வேங்கை மரமா மாறிடுறார். வள்ளி கூப்பிட்டாச்சு. உடனே வந்து முருகர் வந்து அண்ணா அழைத்த விவரம் என்ன தங்கையாரே, நீயும் ஆளுவிட்ட சரி என்ன தங்கையாரே, கூப்பிட்ட விவரம் என்ன தங்கையாரே, நீயும் குரல் கொடுத்த செய்தி என்ன தங்கையாரே. சொப்பனமே நானும் கண்டேன் அண்ணன்மாரே, அந்த சொப்பனத்தில் கல்வன் வந்தான் அண்ணன்மாரே. என்னது சுப்பனத்தில் கல்வன் வந்தாங்க? ஆமா அண்ணா. கல்வன் வந்து என்ன திருடி போனா? காதில் இருக்கிற சங்கிலி எப்படியே இருக்குது, கையில் இருக்கிற கெடியார் எப்படியே இருக்குது, மோதிரம் வளையல் எல்லாமே அப்படியே இருக்குது. என்ன திருடினான்? உள்ளத்தை திரு பயமா உனக்கா? அப்படியா? அண்ணா, ஒருவேளை இவன் உள்ளத்தை திருடிய கல்வனாக இருப்பானோ? உள்ளத்தை திருடிய கல்வனாக தான் இருப்பான். அப்படியெல்லாம் ஏதும் இல்லை அண்ணா. பிள்ளைகள் 12 வருஷம் முன்னாடி வந்து திருடனா கல்வனா? அதை நினைத்து இப்பொழுது பயமா உனக்கு? பழைய கல்வன் கனவில் மீண்டும் வந்து பயப்படுகிறானா? தம்பி, இது என்னது? ஏதோ ஒரு மரம் போல் தெரிகின்றது. அண்ணா, கானகத்தில் இப்படி ஒரு மரம் நான் கண்டதில்லையே, புதுமையாக இருக்கிறது. என்னது? தனியாக இருக்கிறார். ஆமா, நம்ம வர வரைக்கும் இந்த மரம் இல்லையே. வள்ளி காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மரம் என்ன மரம் என்று லேசாக நானும் தற்பொழுதுதான் இவ்வளவு பெரிய மரம் இங்கே இருக்கிறேன். நாங்க நேத்து வந்தப்ப கூட இல்ல, இந்த திடீர்னு வந்து 10 நாளைக்கு முன்னாடி இங்க வந்து போனேன், அன்னைக்கு இல்ல, நேத்து வந்தப்பவும் இல்ல. நான் நாளும் சொல்லி கிளிவிரட்டி கொண்டு இருக்கும் போது திடீரென்று பார்த்தால் மரம் இங்கே இருக்கிறது. போது உனக்கு தெரியாது? தெரியாது. போதும், மரத்துக்கு கை வலிக்கிறது, வெட்டி விடலாம். இல்ல நம்பிக்கலாமா? வெட்டி விடலாம் இந்த மரத்தை. வள்ளி தெரியாதுன்னு சொன்னதே நம்பிக்கலாமா? உனக்கு சரி, வெட்டுவதற்கு சம்மதம் இல்லை. நாங்க நம்பிட்டோம். சரி பெரிய தம்பி, அந்த கோடாலி எடுத்து வா, வெட்டினால் தலைஞ்சு விடும். 60 உள்ளது. 60 பிளந்து விடலாம், 2ஆக பிளந்து விடலாம். சொல்லுமே. வள்ளிக்கு அவ்வளவு பயம். உங்களுக்கு பள்ளி சயனம் சொன்னதை கேட்கவில்லையா? வள்ளி கேட்கவில்லையே. வள்ளி பள்ளி சயனம் சொல்லி நீ என்னிடத்தில் சொல்லி வேண்டாம் என்கின்றார். கேட்டு பாருங்க. எங்களுக்கு எதுவும் கேட்கவில்லை, கண்களுக்கு மட்டும்தான் கேட்டுள்ளது. எனக்கும் கேட்கவில்லை. என்ன செய்வோம் அண்ணா? இல்ல, இந்த வள்ளிக்கு இந்த வேங்கை மரத்துக்கு மேல் ஏதோ அலாதி பிரியம் போல் இருக்கின்றது. விட்டு விடுவோமா? எதற்கும் இந்த வள்ளிக்கு இந்த வேங்கை மரம் நிழலாக இருக்கின்றது. நாம் எப்பொழுதும் ஜாதகம் தூக்கி ஜோசியம் பார்ப்பதுதானே வழக்கம். இந்த பள்ளி சயனம் சொன்னதுக்கும் ஒரு முறை பார்த்து விடலாமா? பார்த்தாச்சு. இல்ல ஒத்து வராதுன்னு தெரிஞ்சும் பண்ணி வச்சுட்டாங்க. மேலாம் இருந்துட்டு போக விட்டுருங்களா?
சரி ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன் நல்லா இருந்து விட்டு போகட்டுமே. நீ அந்த மரத்தின் நிழலில் இருந்து கொள். அப்படியே செய்யார் தான் அங்கே நானே